ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வாங்க சனிக்கிழமையான வீடியோ பார்ப்போம். அதாவது பார்ட் 2ன்னு சொல்லலாம். நான் சொல்லியிருந்தேன் தானே ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன். அந்த வீடியோ தான் நான் நினச்சிட்டேன் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு பாட்டு போட்டுட்டு போடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி என்னால் கடந்து செல்ல முடியலையேன்னு சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக நடந்த விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக வார்த்தையால் சொன்னால் தானே நல்லா இருக்கும். அதால் தான் நான் இந்த வீடியோவை கதைச்சி போடுறேன். ஏன்னு சொன்னால் நான் இங்கே டென்மார்க்குக்கு வரும்போது என்னுடைய மனுஷன் ஃபேமிலியை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. எனக்கு நண்பர்கள்ன்ற ஒருத்தருமே இல்லை. எங்களுடைய அத்தை மாமாக்கள் வந்து 35 வருஷத்துக்கு மேலே இங்கே டென்மார்க்கில் இருக்கினோம். ஆரம்ப காலத்தில் அத்தை மாமாக்களோட எப்படி ஒரு ஆக்கள் பழகினவையிலோ அதே அன்போடு தான் இப்போவும் எல்லாரும் பழகி கொண்டு இருக்கிறோம். அப்படி எல்லாட்ட கொண்டாட்டத்திலையும் கண்டு தான் என்னோடையும் எல்லாரும் கதைச்சவேல். அத்தையாக்களோட எப்படி அந்த ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல உறவாக இருக்கிறமோ, குடும்பத்தில் ஒரு ஆக்களாக பார்த்து கதைக்கணுமோ அதே மாதிரி தான் இப்போ என்னோடையும் பழகிற எல்லாருமே. அப்படி சொல்கிறதுல எனக்கு சரியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த பிறந்தநாள் அக்கா வந்து என்னோட வந்து அந்த காண்ற இடத்துல கதைக்கிறது. அவளோட தங்கச்சி தான் இப்படி அக்காவுக்கு சர்ப்ரைஸ் பர்த்டே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆனால் நான் நினைக்கல இந்த பர்த்டேக்கு எனக்கு சொல்லி விட மாட்டேன்னு சொன்னால் இவங்க வந்து நல்ல பெஸ்ட்டான ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கேர்ள்ஸ் மட்டும் சேர்ந்து தான் செய்கிற ஒரு பர்த்டே. அதால் நான் நினைக்கல எனக்கு சொல்லிவிடும் அப்படின்னு. என்னென்னு சொன்னால் நான் அந்த நிறைய காலம் பழகி ஃப்ரெண்டாக இல்லை தானே. அப்போ இப்போ தெரியுது அந்த பழகின கொஞ்ச காலத்துலேயும் என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நல்ல இதாக பழகி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. என்னோடய பழகிறாக்களும் அப்படி தான், நான் பழகிறாக்களும் அப்படி தான். பழகினா உண்மையாக பழகுவேன். சந்தோஷமாக இருந்துச்சு. போன நேரத்துலேருந்து எல்லாரோடையும் கதைச்சு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணினாங்க. சாப்பாடுலேருந்து டெசர்ட் டெக்கரேஷன் எல்லாம் நல்ல நீட்டாக க்ளீனாக இருந்தது. என்னடா அதே கலரில் உடுப்பு போட்டிருக்கேன்னு யோசிக்காதீங்க. அதுவும் சொல்லியிருந்தாங்க ரெட் அண்ட் பிளாக் கலரில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடுப்பு போடலாம் அப்படின்ட்டு. அவைய சொன்ன மாதிரி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி போனான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு சனிக்கிழமையான பொழுது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, பாய் எல்லாருக்கும்.